உலக கிரிக்கெட் வரலாற்றை புரட்டி போட்டிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி. இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் அணியை பார்த்து ரொம்ப காலமாவதியா, பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வந்திருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரைக்கும். சும்மா வேற மாதிரி இருந்தது. நியூசிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் சும்மா மாசு காமிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரைக்கும். இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தா யாரை வந்து அசைச்சிக்க முடியாது. வெஸ்ட் இண்டீஸ் சும்மா பக்கா மாசா இருந்தது. இந்த மேட்ச் ரசிகர்கள் எல்லாம் நினைச்சிருப்பாங்க, நியூசிலாந்து ரசிகர்கள் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க இந்த மேட்ச் வந்து நியூசிலாந்து தான் வின் பண்ணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போது வெஸ்ட் இண்டீஸ் பயங்கரமா ஒரு கம்பேக் பண்ணி இந்த மேட்ச் வந்து நாங்க வந்து உங்களை ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்ட்டு வேற மாதிரி மாசு காமிச்சிருக்காங்க. சும்மா வெறித்தனமா இருந்தது வெஸ்ட் இண்டீஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இந்த மேட்ச்ல எப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு தெளிவா டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோ பார்த்துடலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. நியூசிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் உலகையே வந்து பாத்தீங்கன்னா புரட்டி போடுற அளவுக்கு சும்மா மரண மாஸ் பக்கா மாஸ் காமிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி. இது எல்லா கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஃபேக்டர் இருந்திருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் என்னப்பா இப்படி விளையாண்டுட்டாங்க, நியூசிலாந்தே பாத்தீங்கன்னா வெறித்தனமா வேறத்தனமா வேட்டையாடி இருக்காங்க, அது அவங்களோட மண்ணுல போய் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியத்துல நிகழ்த்தி இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்க நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. முதல் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ்லாம் பில் பண்ணல, ஒரு 200 சம்திங் ரன்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்களால அடிக்க முடிஞ்சது. நல்ல ஒரு பவுலிங்க்கு பயங்கர ஒர்க் அவுட் ஆனிச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தை சேர்ந்த கேஎம் வில்லியம்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் ரெண்டு பேரும் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால அவங்களால ஒரு 200 ரன் மேலே வந்து அடிக்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை தொடர்ந்து பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தை கம்பேர் பண்ணது இவங்க இன்னமும் மட்டமாக கிரிக்கெட் பண்ணாங்க. எஸ்பெஷலி 167 ரன்னுக்கெல்லாம் அனைத்து விக்கெட் இழந்தாங்க. அதிலும் குறிப்பிட்டு சந்திரபால் அண்ட் சாய்கோப் ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அவங்களால 167 ரன்னே அடிக்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டு டீமுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு இன்னிங்ஸா இருந்தது. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 64 ரன் லீடோட செகண்ட் இன்னிங்ஸோட பிடிக்க ஆரம்பிச்ச நியூசிலாந்து வேற லெவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஃபேக்டரா உருவாங்கினாங்கன்னு சொல்லலாம். ஸோ வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. எஸ்பெஷலி அவங்க டீமோட கீப் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டேம் லேத்தம் அண்ட் ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேரும் சும்மா மரண அடிக்க ஆரம்பிச்சாங்க. டேம் லேத்தம் வந்து 145 ரன், ரச்சின் ரவீந்திரா 176 ரன் அடிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கோர் எங்கேயோ போயிருச்சு. 466 ரன் அடிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு 466 ரன் அடிச்சாங்க. வெறும் 8 விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே போதுப்பா, நல்ல ஒரு ஸ்கோர் வந்து செட் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து டிக்ளேர் பண்றோம், முடிஞ்சா நீங்க அடிச்சுக்கப்பா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டார்கெட்டை கொடுத்தாங்க. அவங்களுக்கு டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 531 ரன்னுங்கிற டார்கெட்டை வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு கொடுத்தாங்க. ஓகே, 536 ரன் அடிச்சா வெற்றி என்ற இலக்கோட ஆட ஆரம்பிச்ச வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா 72 ரன்னுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட் இழந்து தத்தளிச்சு இருந்தாங்க. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சு போச்சு, வெஸ்ட் இண்டீஸ் காலி, நியூசிலாந்து தான் வின் அப்படின்ட்டு ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நியூசிலாந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வேர்ல்டு கிரிக்கெட் யாருமே அந்த மேட்சை பார்த்தாங்க, எல்லாருமே அதான் நினைச்சிருப்பாங்க, இந்த மேட்ச் நியூசிலாந்துக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நியூசிலாந்து அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபயர் ஆனாங்க. எஸ்பெஷலி வெஸ்ட் இண்டீஸோட ரெண்டு பிளேயர், அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சாய்கோப் அண்ட் கிரேவ்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபயர் ஃபேக்டரா உருவானாங்க. ரெண்டு பேரும் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ணாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாம ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க நியூசிலாந்தோட பவுலர்கள். நியூசிலாந்து பவுலர்களை பார்த்தீங்கன்னா திணறடிச்சாங்க, கலைக்க வச்சாங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வேற மாதிரியான ஸ்கோரை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாய்கோப் ஒரு அருமையான 100 வந்து பதிவு பண்ணாரு. அவரு பார்த்தீங்கன்னா 140 ரனுக்கு அவரோட விக்கெட்டை இழந்தாரு. ஓகே, இதுக்கப்புறமாவது கேம் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பக்கம் திரும்பும், நியூசிலாந்து இதுக்கப்புறமாவது ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கிரேவ்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் மறுபடியும் பில் ஆகுது. அது யாருன்னு பார்த்தா கெமரன் ரீச். அவரு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல், அவர் வெறும் பவுலர் தாங்க, ஆனா வேற மாதிரி வந்து ஆட்டத்தை காமிச்சாரு நியூசிலாந்து பவுலிங் யூனிட்டுக்கு. தம்பி, நாங்க எங்க டீமை வந்து அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன்னு ஒரு ஃபயர் ஃபேக்டரோட ஃபைட்டிங்கோட ஆரம்பிச்சாரு. 233 பால் பிடிச்சாருங்க. வெறும் 58 ரன் மட்டும் தான் அவரால் ஸ்கோர் கொண்டு வந்தாரு. ஆனா செம்மையா ஒரு யாருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க, கிரேவ்ஸ்க்கு ஒரு செம்மையான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அவரு சாதாரணமா விளையாடலங்க, அவரு 200 ரன் அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி பிளஸ் இவங்க கடைசி வரைக்கும் விக்கெட்டே விடாம நின்னதால வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஈஸியா தோக்க வேண்டிய மேட்சை இழுத்து பிடிச்சி கடைசியில ஜெயிக்க முடிஞ்சிருக்கலாம். பிளஸ் ஆனா கடைசியில விக்கெட் போயிடுவேன் பயத்துல அவங்க ஜெயிக்காம ஆனா மேட்சை அழகா டிரா பண்ணாங்க. அதற்கு முக்கியமான காரணம் கிரேவ்ஸ் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கெமரன் ரீச் பிளஸ் சாய் மூணு பேர்த்தோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. 400 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டாங்க. சூப்பரா இருந்தது இந்த மூணு பேர்த்தோட பேட்டிங். 70 ரன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 விக்கெட் இருந்த போது பிளஸ் தோத்துருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் வேற மாதிரி பேட்டிங் 460 ரன் மேல அடிச்சாங்க. பிளஸ் வெறும் பாத்தீங்கன்னா
6 விக்கெட் தான் அதுக்கப்புறம் இழந்தாங்க. வேற மாரி இருந்தது. இவங்க 3 பேத்தால இந்த மேட்ச் வந்து டை, அதாவது பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து டிரா கொண்டு வந்துட்டாங்க. ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைட் பண்ணியிருந்தாங்க. ஜெயிச்சிருக்கலாம். ப்ளஸ் கடைசி ஒரு 10 ஓவருக்கு 100 ரன் தான் அடிக்கிற மாரி இருந்தது. அவர் T20 மாரி விளையாடிருந்தா அடிச்சிருக்கலாம். இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இல்ல. ஒரே ஒரு கிரீவ்ஸ் மட்டும் தான் இருந்தாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ அந்த மேட்ச டிரா பண்ணிருவேன். பக்கா பிளான் போட்டாங்க. அதே மாரி டிரா பண்ணி முடிச்சாங்க. ப்ளஸ் இந்த மேட்ச் டிரா ஆகும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ப்ளஸ் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாட்டியும் இந்த மேட்சை டிரா பண்ணாங்க. ப்ளஸ் நியூசிலாந்து ஜெயிக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ரசிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் நியூஸ் கொடுத்தாங்க. சாய் கோப், கிரேவ்ஸ் அண்ட் கோமரன் ரீச் 3 பேர் கொடுத்தாங்க. ஓகே, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்தது. வேர்ல்டு கிரிக்கெட்டே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் பக்கா மாசா பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. வெஸ்ட் இண்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே.